மட்டுமின்றி இதற்கு முன்னதாக பல்வேறு அமலாக்கத்துறையின் தொடர்பான வழக்குகளிலும் கூட விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அது தொடர்பான ஆதாரங்கள் அல்லது ஆவணங்கள் என்பதை அமலாக்கத்துறை சமர்ப்பிக்க தவறியிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளையும் உச்சநீதிமன்றம் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் தொடர்பான முறைகேடு வழக்கிலும் அதே போன்றதொரு கேள்வியை உச்சநீதிமன்றம் தற்போது அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பி இருப்பது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள். சார் வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு வழக்குல தற்போது உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய இந்த தடை எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளை எப்படி பார்க்கிறீங்க? சார், இது மேலோட்டமாக எதையும் ஆராயாமல் சொல்லப்பட்ட கருத்து. இதேதான் டிட்டோ, இதை விட மோசம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது வழக்கு வந்தப்ப ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் எம்.எஸ். ரமேஷ் இன்னொரு நீதிபதி, நீங்க பெண்கள் எல்லாம் சிறையில வச்சுட்டீங்க, அளவுக்கு மீறுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி மிக இதைவிட கடுமையான வார்த்தைகளை ஆயுதங்களாக பிரயோகித்தார்கள். அடுத்த ஆயுதம் அவங்க எல்லாம் படிச்சு பார்த்தாங்க. நாங்க இந்த வழக்கை கேட்கல. அது சுப்ரீம் கோர்ட்லயும் நடக்குது. அவ்வளவுதான். இதுல சுப்ரீம் கோர்ட்டுங்கிறதுனாலயே அவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்கிற எண்ணம் யாருக்கு எழுந்தாலும் தவறு. நான் ஒண்ணு சொல்றேன், இவங்க எந்தையும் சர்ச் பண்ணக்கூடாத இடம்னு உலகத்துல இல்ல. சுடுகாடாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம். சென்னை செக்ரட்டேரியட்ல சர்ச் பண்ணியாச்சு. நான் அதை திருப்பி வேஸ்ட் பண்ணவில்லை, டயத்தை திருப்பி சொல்லி. இந்த நீதிபதி இதே வழக்கில் இப்ப அப்பீல் போயிருக்காங்களே, அது ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சுக்கு மேல போன அப்பீல். அவர்கிட்ட இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்க. எந்த இடத்த சர்ச் பண்றதுன்னு இல்லையா, ஒரு வரைமுறை வேண்டாமா, யாரோ செய்த தவறுக்கு ஒரு அரசாங்கத்தையா கேள்விக்கு உள்ளாக்குவது, சர்ச் பண்ணலாமா இதெல்லாம். ஏன்னா இந்த வழக்க போட்டிருக்கிறது யாரோ தெருவில் போகிற நபர், அரசியல் கட்சி அல்ல, ஹோம் செக்ரட்டரி. தயவு செஞ்சு அதையும் மனசுல வச்சுக்குங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதுக்கு மேலெழுந்த வாரியான கருத்து. இந்த எந்த இடத்த வேணா சர்ச் பண்ண இந்த வழக்கு போட்டவங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் இன்னொரு நீதிபதியிட்ட கேட்டப்ப அவரு சிரிச்சிட்டு பதில் சொன்னாரு. ஹைகோர்ட்டை செக்அப் பண்ணாங்க போலீஸு, ஸ்டேட் போலீஸு, நாங்க வெக்கப்படலையே, அவமானப்படலையே. எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு அதிகமா தெரியும். அததான் அவங்க சொன்னாங்க நீதிபதி 2 பேரும். ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல வெடிகுண்டு ஹைகோர்ட்டுக்குள்ள எடுத்து வரப்பட்டது அப்படின்னு விசாரணையில தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிச்சு, தமிழ்நாடு போலீஸ் ஹைகோர்ட் ஃபுல்லா செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்க வெக்கப்படல, ஐயோங்களை கத்தல, வாங்க பண்ணுங்கன்னு சொன்னோம். பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன கருத்துக்கள் ஏதாவது மாற்றங்கள் சொன்னாங்கன்னா, இந்த வாசலை மூடு, அந்த வாசலை திறந்து வைன்னு கேட்போம். நாங்க போலீஸுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் மேலே இல்லை. போலீஸ் பவரை அவங்க செய்யறாங்க. ஹைகோர்ட்டுக்குள்ள வெடிகுண்டு வந்துச்சு, வந்திருக்க கூடாது. எப்படி வந்துச்சு, இன்னொரு தடவை வரக்கூடாதுங்கிறதுக்காக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க கோஆபரேட் பண்ணுவோம். இது பப்ளிக்ல அவர் சொன்னாரு, எல்லா பத்திரிகையிலையும் டிவிலையும் வந்துச்சு, நானும் கேட்டேன், உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எனவே ஒரு மேலெழுந்த வாரியான கருத்துக்களை வைத்து எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் கவுண்டர் போடல. எங்க இவங்க விதி மீறாங்க, அத்துமீறாங்கன்னு சொன்னா இல்ல. இது வரைக்கும் இந்த வழக்கு சென்னையில 3 மாசம் நடந்துச்சு. யாராவது ஒருத்தர் இவங்க வீட்டுக்கு அனுப்பின துன்புறுத்தினாங்க. அந்த பொண்ணு பேரு வரலட்சுமி, அந்த ஆணு பேரு கிருஷ்ணமூர்த்தி, மும்தாஜ் பேகம், ஏதாவது சொல்ல முடிஞ்சுதா? பொத்தாம் பொதுவாகவே சொல்லுகிறார்கள். அதை படிக்கிற போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உங்களையும் என்னையும் போல உள்ள மனிதர்கள் தான். படிக்கிற போது கோபம் வரும்,
அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கு கவுண்டர் போட்டு பதில் சொன்ன பிறகு நிச்சயமா இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். இந்த நான் ஒரு வழக்குரைஞராக ஆணித்தரமாக நம்புகிறேன். மிக்க நன்றி திரு தமிழ்மணி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி